ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவோட பொசிஷன் என்ன. இப்போ இந்த உக்ரைன் வார், ரஷ்யா வாரில் நடக்கக்கூடிய குளோபல் சேஞ்சஸில் இந்தியாவோட பொசிஷன் என்ன, இந்தியா எங்கே இருக்க போகுது, இந்தியா வந்து யார் கூடலாம் ட்ரேட் வச்சுக்க போகுது, இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்தியாவோட அலைன் நேஷன்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கு, இந்தியாவோட எனிமீஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கு. எனிமீஸ்னால் நான் வந்து பார்டரில் அப்படி சொல்லலை, ட்ரேட் வைஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்லியாக இருந்த நேஷன்ஸ் தான் நம்மளுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் கொடுக்குறாங்க, அண்ட் எனிமியாக இருந்த நேஷன்லாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வி ஆல்ரெடி சி சைனாலாம் நம்மளுக்கு இப்போது வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் யூ கிவ் அ இன்ச் டு புல்லி தே வில் டேக் யுவர் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அது அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக யூஎஸ்ஏக்கு எதிராக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த டேரிஃப் பீரியடில் இந்த 50% டேரிஃப் விதிக்கும் போது இந்தியாவுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து சைனாலாம் பேசியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மெனி இந்தியன்ஸ், மெனி அஃபிஷியல்ஸ். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see about it. அந்த ரஷ்யாவோட பொசிஷன் அண்ட் சைனாவோட பொசிஷன் அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பும் எப்படி மாறப்போகுது நம்மளுக்கு கூட அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அமெரிக்காவில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, அமெரிக்காவில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்தியா மேலே ஆன்டி இந்தியன் பாலிசிஸ் விதிக்கிறதோ, டேரிஃப் போடுறதோ, சாங்ஷன்ஸ் போடுறதோ யார் யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி லெட்ஸ் see. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் திங், let's get into the topic. So the first thing is அமெரிக்காவில் வந்து நிறையா பேருக்கு ஃபார்மர் யூஎஸ் டிப்ளமேட்ஸாக இருக்கட்டும், ஃபார்மர் யூஎஸ் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், மிலிட்ரி அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், ஒயிட் ஹவுஸில் வேலை செஞ்சவங்க, ஒயிட் ஹவுஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இவங்க யாருக்குமே வந்து சில பேர்த்துக்கு இந்தியா மேலே ட்ரம்ப் வந்து இவ்வளோ டேரிஃப் போட்டது, 50% டேரிஃப் போட்டதும், சாங்ஷன்ஸ் போட்டதும், மெனி ஆஃப் த பீப்புள் டிடன்ட் அக்ரி வித் இட். ஓகேவா? இந்த பாலிசிஸ் வந்து ஆன்டி இந்தியனாக இருக்குது. we are trying to நாங்கள் வந்து 20-25 வருஷமாக நாங்கள் வந்து இந்தியா கூட ஸ்ட்ராங் டைஸ் பில்ட் பண்ணுறக்காக நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து யூ ஆர் டிட்டரிங் த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. we already see ஃபார்மர் யூஎஸ் டிப்ளமேட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தான் 25 இயர்ஸாக நாங்கள் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சைனாவை வந்து க்ரோ பண்ணாமல் தடுக்கிறக்காக நாங்கள் வந்து அந்த இடத்துல இந்தியாவை வந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருந்தோம், குட் ரிலேஷன்ஷிப்லாம் நாங்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆன்டி இந்தியன் டேரிஃப் போகிறது, சாங்ஷன்ஸ் போகிறதுனால த ரிலேஷன்ஷிப் இஸ் கெட்டிங் டிட்டரிங் விச் இஸ் வெரி பேட் ஃபார் அமெரிக்கா அண்ட் அமெரிக்காவோட பொசிஷன் இஸ் வீக்கனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவலில் அமெரிக்கா இஸ் சூப்பர் பவர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ரியல் அட்வர்சரி, ரியல் எனிமியே வந்து யாருன்னா சைனா தான். சைனாவோட எவ்ரி மூவ், சைனா ஏற்படக்கூடிய, அதாவது சைனா பண்ணக்கூடிய எல்லா மூவ்ஸுமே வந்து ஆன்டி அமெரிக்கன் மாதிரி இருக்குது. பிரிக்ஸில் வந்து டாலரை வந்து டாலரைசேஷன் மூவாக இருக்கட்டும், பிரிக்ஸில் வந்து சைனா இஸ் ஆல்சோ பார்ட். ஓகேவா? இந்தியா இஸ் ஆல்சோ பார்ட், சைனா இஸ் ஆல்சோ பிளேயிங் பிக்கர் ரோல். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறையா சிபிஇசியாக இருக்கட்டும், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கட்டும், அண்டு ஆஃப்ரிக்கன் நேஷனை டெப் ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் எவ்ரி நேவியாக இருக்கட்டும், எவ்ரி திங், தைவான் வாராக இருக்கட்டும், இட்ஸ் கோயிங் எவ்ரி திங் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா. பட் நீங்கள் ஏன் வந்து இன்னும் சைனா மேலே வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணல? சைனா மேலே 25% தான் வச்சுருக்கீங்க. பட் ஃப்ரெண்ட்லி நேஷன் ஆனால் இந்தியா மாதிரி ஒரு நேஷன் கூட ஏன் 50% டேரிஃப் போட்டு எங்களோட, அதாவது இந்தியா யூஎஸோட ரிலேஷன்ஷிப்பை வந்து வீக்கன் பண்ணிட்டு இருக்கீங்க? இட்ஸ் டிட்டரிங் அண்ட் இட் இஸ் பேட் ஃபார் யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்ஏ சூப்பர் பவர் இன் குளோபல் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பிக்கஸ்ட்டாக இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறது யாருன்னா நிக்கி ஹேலிங்கிற ஒரு ரிபப்ளிக் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தங்க. ஓகேவா? அவங்க யாருன்னு பார்த்தோன்னா சி இஸ் அ ஃபார்மர் டிப்ளமேட், யுஎனுக்கு அம்பாசடராக இருந்தாங்க. யுனைடெட் நேஷனுக்கு வந்து யூஎஸ்ஏலேருந்து அம்பாசடராக போனாங்க. ஓகேவா? அந்த ஃபார்மர் கவர்னர் ஆஃப் யூஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ இவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ரிபப்ளிக் பார்ட்டி தான், ட்ரம்ப் ரிபப்ளிக் பார்ட்டி தான். ஸோ சொல்ல போனால் 2024 இந்த பிரசிடென்சியல் கேம்பெயினுக்கு வந்து நிக்கி ஹெலிங்கிறவங்க வந்து என்டோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து என்டோர்ஸ் பண்ணி நிறையா ரேலிஸு, கேம்பெயின்ஸ் எல்லாம் வந்து இவங்க நடத்துனாங்க. ஓகேவா? எலான் மஸ்க் வந்து எப்படி வந்து கொஞ்ச நாள், எலான் மஸ்க்கு தான் வந்து இருக்கிறதுலே இந்த கேம்பெயினுக்கு நிறையா செலவு பண்ணவர். அவரவே வந்து இவர் தூக்கிட்டார். டாட்ஜுங்கிற ஒரு பொசிஷனில் இருந்து அதை அவர் பிடிக்கலன்னு சொல்லி வந்துட்டு, அதுக்கப்புறம் நிறையா எக்ஸ்லையாக இருக்கட்டும், ட்ரூத் சோஷியலாக இருக்கட்டும், அவங்களுக்கு நிறையா வந்து சண்டை போயிட்டு இருந்தது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நிக்கி ஹேலி வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா
யூஎஸ்ஏ இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து டிட்டர் ஆகிட்டு இருக்கு. லைக் இட்ஸ் கோயிங் இன் அ பேட் ஃபேஸ். இது வந்து கிரிட்டிக்கல் ஃபார் யூஎஸ்ஏ. ஓகேவா? லைக் நம்மளோட ஆர்ச் எனிமீஸான லைக் சைனாவை விட்டுட்டு, நம்ம பிக்கஸ்ட் த்ரெட்டான சைனாவை விட்டுட்டு நம்ம ஏன் வந்து இந்தியாவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கணும்? பிகாஸ் இந்தியா இஸ் அவர் ஆலை. ஏசியாவில் வந்து சைனாக்கு அடுத்து இந்தியா தான். ஓகேவா? லைக் பிக்கஸ்ட் எக்கனாமி வந்து சைனாக்கு அடுத்து இந்தியா தான் ஏசியாவில் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அண்ட் நம்மளோட பாப்புலேஷனும் அந்த மாதிரி நம்ம பிக்கஸ்ட் மார்க்கெட் ஃபார் அமெரிக்கா, பிக்கஸ்ட் மார்க்கெட் ஃபார் எனி அதர் வேர்ல்டு. ஓகே, எனி அதர் நேஷன்ஸ் இந்த வேர்ல்டு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் டிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. இதுக்கு வந்து ட்ரம்ப் தான் பதில் சொல்லணும். லைக் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. லைக் ஹீ இஸ் நாட் அ ஸ்டேபிள் மேன். அவர் வந்து எந்த நேரத்தில் என்ன பேசுவார்னு யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து இந்த மீட்டிங் அலாஸ்கா சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தால் வந்துடுவேன் 2 நிமிஷத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், இந்த பிரச்சனை முடிஞ்சு என்ன பண்ணார்? லைக் இப்போ வந்து உக்ரைனை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ கொடுத்து தொலை, சீக்கிரம் கொடுத்துரு, என்னால் முடியல, இதெல்லாம் வந்து சீக்கிரம் முடிச்சிரு, நான் வந்து சீக்கிரம் நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடணும், அதுக்கு நீ வந்து உன் லேண்டை கொடுத்துரு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இது வந்து ஒபாமா பீரியடில் கொடுத்தது, இந்த கிரிமியா அதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ வேணும்னா ஒபாமாவை போய் சொல்லிக்கோ, என்ன சொல்லாத, அது வந்து அந்த பிரசிடென்ட் இந்த டேர்மு, நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவரோட டேர்ம்லேயே அதை கொடுக்க சொல்கிறாரு. ஓகேவா? லைக் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு டொன்பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி, உக்ரைனில் இருக்க பகுதியை வந்து டொனால்ட் ட்ரம்ப் பீரியடில் தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இன்னொரு பிரசிடென்ட் வந்து பேசுவார். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒபாமாவை எப்படி வந்து ட்ரம்ப் வந்து பேசுகிறாரோ, ஸோ அதே மாதிரி நாளைக்கு ட்ரம்ப்பை பேசுறதுக்கு யாராச்சும் வரலாம். லைக் இவருக்கு வந்து இப்போ நோபல் ப்ரைஸ் வேணும், அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரு. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் ஆல்சோ சைனாவோட டிபெண்டன்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. லைக் வி ஆல்ரெடி செட் நோ, டனல் போரிங் மிஷினாக இருக்கட்டும், ரேர் எர்த் மேக்னட்ஸாக இருக்கட்டும், அண்டு அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர்ஸான யூரியாவாக இருக்கட்டும், அண்டு எல்லாமே நம்ம வந்து இப்போது சைனாவை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் இந்த டைமில் வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து ரிலேஷன்ஷிப் வீக்கன் ஆகிட்டு இருக்கும்போது இந்தியாவும் சைனாவும் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? லைக் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு போனார், பிஎம்மாக பார்த்தாரு. லைக் கிட்டத்தட்ட 4 இயர்ஸுக்கு அப்புறம் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து ரெஸ்யூம் ஆக போகுது. சைனாக்கும் இந்தியாவுக்கும் வந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கட்டாச்சு, இப்போ வந்து திருப்பி ரெஸ்யூம் ஆக போகுது. ஸோ இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸை மேக் பண்ணும். பிகாஸ் சைனாங்கிறது ஒரு பிக்கஸ்ட் எக்கனாமி. லைக் ஒரு 130 கோடி பேர் இருக்காங்கன்னா, இங்கே ஒரு 140 கோடி பேர் இருக்காங்க. இங்கே ஒரு யூத் பாப்புலேஷன் வந்து அவ்வளோ இருக்குது. லைக் ஓகேவா? இங்கே வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அட்வான்ஸ்டாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் இருக்குது. என்னதான் நாமளும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்தாலும் வி ஆர் டிபெண்ட் ஆன் அதர் நேஷன்ஸ். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இன்னும் ChatGPT தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன்ஸ். ஓகேவா? ஆனால் அவங்க அப்படி இல்லை. இவங்க டீப்சீக்கு இன்னும் நிறையா போயிட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டீப்சீக்கு, பிலிபிலி, அவங்களோட யூக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றி எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. எக்கனாமிக்கல் வைஸில் வந்து இந்த வாரில் வந்து இப்போது போயிட்டுருக்க பிரச்சனைகள், டேரிஃபு, சாங்ஷன்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் பாசிட்டிவ் சைடான ஒரே ஒரு நேஷன்னா அது சைனா தான். அண்டு இதுக்கு நடுவில் வந்து ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களோட இப்போ 27க்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு 50% டேரிஃப் வந்து அமலுக்கு வரப்போகுது. ஓகேவா? அந்த இம்போஸ் பண்ண ரேட்டு வந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். லைக் 25% வந்து பிக்கு தான். ஆனால் இதுக்கப்புறம் 27th டேட் ஆகஸ்ட் வந்துடுச்சுன்னா, ஸோ 50%னா யோசிச்சு பாருங்களேன். 50 ரூபாய்க்கு விற்கிற பொருளை வந்து திரும்பியும் 75 ரூபாய்க்கு விற்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? இட்ஸ் வெரி ஹியூஜ். ஓகேவா? 50,000 வாங்குறது 75,000க்கு யார் வாங்குவோம்? அதே ப்ரைஸில் வேற ஒருத்தன் வந்து கொடுத்துட்ருப்பான். 10% டேரிஃபில் தான் கொடுத்துட்டு இருந்தான்னா அவனை தான் வாங்குவாங்க. 50,000 பொருள் 55,000க்கு வாங்குவான், ஆனால் 75,000க்கு வாங்குவானா? ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ லெட்ஸ் see about it. அண்ட் கைஸ், அண்ட் ரஷ்யாவோட ஸ்டாண்ட் வந்து இப்போ மாறவே மாறல. ரஷ்யா வந்து என்னதான் மீட்டிங் போயிட்டு அலாஸ்கா சம்மிட் போயிட்டு வந்தாலுமே ரஷ்யாவோட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் இந்தியா வந்து விட்டு கொடுக்காத மாதிரி தான் வந்து ரஷ்யா வந்து இருக்குது. அண்ட் ரஷ்யாவோட பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி அலாஸ்கா சம்மிட்டை பற்றி ப்ரீஃபிங் கொடுத்ததாக இருக்கட்டும். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. ஏன்னா நம்மளோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுது. இது வந்து லைக் என்னதான் அமெரிக்கா வந்து 50% விசிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டு நாங்கள் தான் சீஸ்ஃபேருக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு லைக்
நீ ரிஃபைன் பண்ணி ஆயிலை வந்து வெளியே வித்துட்ருக்க. ஸோ இட்ஸ் நாட் குட். நீங்கள் வந்து கில்லிங் மிஷினுக்கு வந்து நீங்கள் வந்து உரம் போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. லைக் யூஆர் ஃபியூலிங் திஸ் வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்கா. பட் ரஷ்யா என்ன சொல்லுது, அதே நேரத்தில் உங்கள் பொருள் வந்து உள்ளே போகிறக்கு, அதாவது இந்த 50% டேரிஃபுக்கு அப்புறம் வந்து அமெரிக்காக்குள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து ரஷ்யாவில் கொண்டு வந்து யூ கேன் செல் இட், யூ கேன் செல் த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, லைக் இட்ஸ் ஹியூஜ் பிகாஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுலேயே வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் அம்பாசடர் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லைக் பில்லியன்ஸில் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மில்லியன்ஸில் அது வந்து ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு மில்லியன்ஸ் வந்து கட் பண்ணணும். லைக் அதை வந்து நம்ம கொண்டு வந்து வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம். லைக் அவங்க என்ன பேசிக்கலாக என்ன பண்ண வராங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து போனாலுமே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு நான் வந்து அடிஷ்னலாக ப்ரெஷர் கொடுக்க விரும்பலை, நானே ப்ரெஷரில் தான் இருக்கேன், உனையும் ப்ரெஷரில் போட்டு வாட்டி எடுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட நாம் 2 பேரும் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், சைனா கூட ட்ரேட் பண்ணு, வி த்ரீ கேன் க்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் இட் இஸ் ஆல்சோ எப்படி ஹேப்பனிங் ரைட் நவ் பிகாஸ் இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் கூட சைனா கூட வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இட்ஸ் நியர்லி 100 பில்லியன் சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ஹியூஜ். ஓகேவா? லைக் இந்தியா வந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் கம்மியாயிடுச்சு, இன்னமும் கம்மியாக தான் இருக்குது, அதில் வந்து இப்போ இது இல்லை. ஆனால் வந்து சைனா வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நியர்லி $100 பில்லியன் டெஃபிசிட் இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் ஸோ இது எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு. லைக் ரஷ்யா, இந்தியா, சைனா 3 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா வேர்ல்ட் நேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பாதிக்கப்படும். லைக் ஹெஜிமோனின்னு சொல்லப்படக்கூடிய யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸு, யூகே, ஜெர்மனி, இந்த மாதிரி நேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். பிகாஸ் அவங்களாம் ஆல்ரெடி போயிட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் யூஎஸ்ஏங்கிற ஒரு சூப்பர் பவரை நம்பி அவங்களுக்கு கீழே ஒரு சப்சிடரியாக இருக்கிறவங்க மாதிரி தான் யூகே, ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. So let's see about it. Bye guys, this is the update. And if you want more videos, just subscribe and do follow. Okay guys, bye.